பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோவை பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றும் கூட நாம் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நாம் தியானிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 124 அதிகாரம் 8வது வசனம். வாசிக்கிறேன், கவனிங்கள். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. மீண்டும் வாசிக்கிறேன், கவனிங்கள். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கிற இந்த சகாயம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் உதவி. அப்படி என்றால் உங்களுடைய என்னுடைய உதவி, உங்களுடைய என்னுடைய சகாயம் எங்க இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. கர்த்தருடைய நாமம் எது? இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். அந்த இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ண போகிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, இயேசுவால் எனக்கு உதவி செய்ய முடியும், எனக்கு சகாயம் பண்ண முடியும் என்று நீங்கள் அவரை நம்பும் பொழுது, நிச்சயமாக உங்களுடைய தேவை, உங்களுடைய சகாயம், உங்களுடைய உதவி எதுவாக இருந்தாலும் அந்த உதவியை, அந்த சகாயத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தர அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை கவலையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், பயத்தோடு இருக்கலாம், அல்லது வியாதியோடு இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், வாழ வழியே இல்லையே என்கிற நிலைமையில் இருக்கலாம். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய என்னுடைய சகாயம் மனுஷனுடைய நாமத்தில் இல்ல, இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தில் உள்ளது. அந்த இயேசு கிறிஸ்து யார்? அவர்தான் உலக இரட்சகர், தேவகுமாரன். வானத்தையும் பூமியும் உலகத்தையும் படைத்து அவன் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களுக்கும் உணவு கொடுக்கிறவர், எல்லா ஜீவனையும் வாழ வைக்கிறவர். உங்களை என்னையும் படைத்த அந்த தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள தேவன். வசனம் இப்படியாக சொல்கிறது, வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படுகிறது என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். நிச்சயமாக சொல்கிறேன், உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சகாயம், உதவி உங்களுக்கு தேவையாக இருந்தாலும் அந்த உதவியை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தர அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். வசனம் இப்படியாக சொல்கிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் நானும் யாராக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது முழு மனதோடு, இயேசுவே நான் உண்மை விசுவாசிக்கிறேன், எனக்கு சகாயம் செய்யும், எனக்கு உதவி செய்யும் என்று அவரை நம்பும் பொழுது, நிச்சயமாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சகாயம் செய்ய, உதவி செய்ய அவர் ஜீவனுள்ள, அன்புள்ள, இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். நீங்கள் நானும் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. வாழ்க்கையில உங்களுக்கு தேவை, உங்கள் உதவி எங்க இருக்கிறது? மனுஷனுடைய கையில் இல்ல, தேவனுடைய கையில் இருக்கிறது. அந்த தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. முழுமையாக ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, என் வாழ்க்கையை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஆளுகை செய்யும், என் தேவைகளை சந்திக்க என்று கேட்கும் பொழுது, நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு சகோதரி குறித்து இப்படி பார்க்கிறோம். அன்னாள். இந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அவள் மிகவும் வேதனைப்படுகிறாள், கவலைப்படுகிறாள். அந்த நேரத்தில் அவள் தேவனை விசுவாசிக்கிறாள். தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருகிறேன், அது உமக்கு தருகிறேன் என்று சொன்ன பொழுது அவளுடைய அந்த உதவியை, அந்த சகாயத்தை இயேசு நிறைவேற்றினார். அவளுக்கு தேவையான, அவள் கேட்ட அந்த ஆண் குழந்தையை அவளுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கு என்ன காரணம் என்றால், அவள் அந்த குழந்தையை அவளுக்காக கேட்கவில்லை, தேவனுக்காக கேட்டாள். தேவனுடைய சமூகத்துக்காக, தேவனுடைய வேலைக்காக அவள் அந்த குழந்தை கேட்டபடினால் தேவன் அவளுக்கு உதவி செய்தார், தேவன் அவளுக்கு சகாயம் செய்தார். இதே போல நீங்கள் ஆண்டவரிடத்தில் எதை கேட்டாலும் அவருக்காக கேட்டு பாருங்கள், நிச்சயமாக அவர் செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாக உங்களுக்கு சகாயம் செய்வாராக. ஆமென். God bless you.